மார்க்க அடிப்படையில் என்ன நம்பணும்னு கேட்டா உயிரை அல்லாஹ் எடுக்குவான், அதை நம்பணும். உயிருங்கிறது நம்மளை அந்த உயிருண்ட என்ன, அது என்ன மெட்டீரியல், அது என்ன சாமா, அதை உங்களுக்கு சொல்ல இயலாது, அதை உங்களால் புரிஞ்சுக்கிற இயலாது. ஆனால் ஒன்ன புரிஞ்சுக்கிற முடியும், நம்மள்கிட்ட இருக்கிற உயிர் இறைவனால் எடுக்கப்படுகிறது, தனித்து வைக்கப்படுகிறது, அது ஒரு பொருளாக இறைவனுடைய கண்ட்ரோல்ல இருந்து அது காக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகளை நம்ம குர்ஆன்லயும் ஹதீஸ்களையும் பார்க்க முடிகிறது. எப்படிலாம் பார்க்கிறோம்? இந்த உயிரை எடுக்கிறதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பலவிதமாக அல்லாஹ் உயிர்களை கைப்பற்றுகிறான். ஒவ்வொரு விதமான குற்ற செயலில் ஈடுபட்டவர்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உயிரை எடுக்கும் பொழுதையே சில அதிரடியான நடவடிக்கை மூலமாக அல்லாஹ் சிலருடைய உயிரை எடுக்கிறான். எப்படிலாம் எடுக்கிறான்? 3 விதமான தவறு செய்தவர்கள் குறிப்பிட்டு விட்டு இவங்களுடைய உயிரை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க பார்க்கலாம், யார் அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா 6வது சூராவுல 93வது வசனத்தை எடுத்து பாருங்கள். ஒமன் அலமு, மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன், அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுறவன். ஃபர்ஸ்ட் குற்றவாளி யாரு? அல்லாஹ் மேல அல்லாஹ் ஒன்னு சொல்லலன்னு தெரிஞ்சு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் பேர்ல பொய்களை இட்டு கட்டி சொல்றான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? அவ் கால, அல்லது அவன் சொல்கிறான் ஊஹிய இலைய, எனக்கும் இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது என்று சொல்கிறான். உலம் யூஹ இலைஹி செய்வோன், அவனுக்கு எந்த செய்தியுமே வரவில்லை. ஒரு செய்தி வராம இருக்கும் பொழுது இந்த பொய் நபி வருவாங்க இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு உள்ளது. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சில பொய்யர்கள் வந்தாங்கல்ல, அவங்களுக்கும் உரியது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஊஹிய இலைய, எனக்கு இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது. உலம் யூஹ இலைஹி செய்வோன், அவனுக்கு எந்த செய்தியும் வராமலேயே இப்படி சொல்றான். இரண்டாவது, இவனோட அநியாயக்காரன் யார்? ஒமன் கால, இன்னும் ஒருத்தர் அவனை விட அநியாயக்காரன் யார்? ச உன்சிலு மிஸ்லமா அன்சல் அல்லாஹ், இது என்ன பெரிய குர்ஆன், இது மாதிரி நானும் எத்தனை வேதங்களை நானும் இறக்குவானுங்கிறான். 3 விஷயம். ஒன்னு, அல்லாஹ் மேல பொய்யை இட்டு கட்டுறது. காபத்துல்லாவை நிர்வாணமா தவாப் செய்வாங்க. ஏன்டா செய்வீங்கன்னு கேட்டா அல்லாஹ் அமரனா பிஹான்றாங்க, அல்லாஹ் சொல்லி தான் செய்யறோம்ன்றாங்க. காபத்துல்லாவை அன்றைக்கு இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த எதிரிகள், அறியாமை கால மக்கள் நிர்வாணமாக வலம் வருவார்கள். என்னங்கடா நிர்வாணமா இப்படிலாம் பண்றீங்களே, இதெல்லாம் செய்யலாமா? அல்லாஹ் சொல்லித்தான் செய்யறோம் அப்படின்றாங்க. அல்லாஹ் விட்டு சொன்னார தனியா? அப்ப அல்லாஹ் மேல இட்டு கட்டிக்கிட்டு அதை செய்யறது, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்ப அல்லாஹ் மீது இட்டு கட்டுறவன் தனக்கு எந்த செய்தியும் இறைவனிடமிருந்து வராமல் எனக்கு வஹி வருது என்று சொல்லி நபி என்று தன்னைய வாதிடக்கூடியவன், அல்லது அல்லாஹ் இறக்குன மாதிரி நானு இறக்குவேன், இதே மாதிரி வேதங்களை என்னாலையும் தயாரிக்க முடியும் என்று சொல்றான் பாருங்க. இவங்களை விட அநியாயக்காரன் யாருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உலவ் தரா இதில் லாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத், அந்த மௌத்துடைய நெருக்கடியான வேளையில இந்த அநியாயக்காரர்கள், இந்த 3 பேரையும் சொல்றான், இந்த அநியாயக்காரர்கள் நீ பார்க்க வேண்டுமே, இவங்களுடைய உயிரை எப்படி எடுப்பேன் என்பதை நீ பாரு. எப்படி எடுப்பான அல்லாஹ்? ஒல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம், வானவர்கள் தங்களுடைய கரங்களை எல்லாம் விரித்து கொண்டு அஹ்ரிஜு அன்ஃபுஸகும், வெளியேற்றுறாங்க உயிரை அப்படின்னு மலக்குகள்லாம் என்ன செய்வாங்களா, அதிரடியாக அவனிடமிருந்து அந்த உயிரை வெளியேற்ற சொல்வார்கள். அல் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இன்றைய தினம் இழிவு தரும் வேதனையை நீங்கள் சுவையுங்கள். பிமா குன்தும் தகூலுன அலல்லாஹி கைரல் ஹக், அல்லாஹ்வின் மீது உண்மைக்கு மாறான செய்தியை சொன்ன காரணத்தினாலையும், குன்துமன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன், அல்லாஹ்வுடைய வசனங்களை அலட்சியம் செய்த காரணத்தினாலையும் மலக்குமார்கள் என்ன செய்வாங்களா, அதிரடியாக எட்ரா உயிரன்னு சொல்லி அடிச்சு வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி வெளியேற்றுவார்கள் என்று 6:93 சொல்றான். அப்ப இந்த தன்னை நபி என்று வாதிட்டவர்களுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்றுல அவங்க உயிர் இப்படித்தான் போயிருக்கும், சும்மா போகாது. ரொம்ப அந்த அடிச்சு மிதிச்சு வாங்கினா எப்படி போகுமோ அந்த மாதிரியான அறிகுறிகளோடு தான் அவர்களுடைய உயிரை அல்லாஹ் மலக்குகள் மூலமாக கைப்பற்றுவான் அப்படின்னு இது குறிப்பிட்ட 3 குற்றத்துக்கு தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொதுவாக முஸ்லிம்களுக்கும் பொதுவாக முஸ்லிம் அல்லாதவங்களுடைய உயிரை கைப்பற்றுவதை பத்தி இங்க சொல்லல. 3 குற்றத்தை சொல்லி இந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹ் மேல உண்மைக்கு மாறான செய்தியை சொன்ன காரணத்தினால் இப்படி உயிரை வாங்குவோம் அப்படிங்கிறான். அதே மாதிரி சத்தியத்துக்கு எதிராக, உண்மையான மார்க்கத்துக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராட வர்றாங்கல்ல, போராட அதுக்கப்புறம் திரும்பி போயிடுறாங்க, வெற்றியோ தோல்வியோ இந்த உலகத்தில் அடைஞ்சு திரும்பி போயிடுறாங்க.
இந்த மாதிரி வந்தவர்கள் உயிரை கைப்பற்றுவதற்கு ஒரு மெத்தடை எல்லாம் சொல்லி காட்டுறான். இவங்க உயிரை எப்படி எல்லாம் கைப்பற்றுவானா, இதுல 8வது சூறாவுல 47, 48, 49, 50, 51 5 வசனங்கள்ல வரிசையா சொல்றான். யுத்த களத்துக்கு வரக்கூடியவங்க, அங்க சவால் விடக்கூடியவங்க, ஆணவத்தோடு சத்தியத்துக்கு எதிராக நடவடிக்கையில் ஈடுபட்டவங்க, இவங்களை எல்லாம் குறிப்பிட்டு விட்டு வலவுதரா இது வஃபல்லதீன கஃபருல் மலாயிகத்து, இந்த நிராகரிப்பவர்களை, இந்த மாதிரி போர்க்களத்தில் சத்தியத்தை அழிக்க வர்றாங்களே இந்த நிராகரிப்பவர்களை வானவர்கள் உயிரை கைப்பற்றுவார்கள். எப்படி கைப்பற்றுவார்களா, யல்ரிபூன உஜூஹஹும் அதுபாரஹும், அவங்களுடைய முகங்களிலும் அவங்களுடைய பின்புறத்திலும் கடுமையாக அடித்து அவங்களுடைய உயிரை கைப்பற்றுவார்கள். வதூகு அதாபல் ஹரீக், சுட்டரிக்கும் வேதனையை சுவையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்வார்கள். ذالک பிமா கத்தமத் ஐதீக்கும், இது உங்களுடைய கரங்கள் செய்த செயலுடைய விளைவு, அந்த விளைவை சுவையுங்கள் என்று சொல்லி கைப்பற்றுவார்கள் என்று சொல்லி இந்த மாதிரி சக்திக்கு எதிராக களம் இறங்கி போராடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் அடிச்சு முகத்திலையும் முதுகுலையும் பின்புறத்திலையும் அடித்து உயிர்களை கைப்பற்றுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரியான அடித்து கைப்பற்றக்கூடியவர்களாக இன்னொரு சாராரை அல்லாஹ் சொல்கிறான். யார் இஸ்லாம் என்ற இந்த சத்திய மார்க்கத்தை உண்மைஎன்று விளங்கி ஏற்றுக்கொண்ட பிறகு மாறிக்கொண்டார்களோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அல்ல இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த பிறகு அதை விட்டு வெளியேறி விடுகிறார்களோ அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னல்லதி நர்த்தத்துவலா அதுபாரியும் மிம்பாதி மாத்த பையன் லஹுமுல் ஹுதா, சத்தியம் இதுதான் என்றவர்களுக்கு தெளிவான பிறகு யார் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டு வந்த வழியை திரும்பி சென்று விட்டார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது ஃபகைஃப இதா தவஃபத்துஹுமுல் மலாயிகத்து யல்ரிபூன உஜூஹஹும் அதுபாரஹும், அவங்களுடைய முகங்களிலேயும் பின்புறத்திலும் அடித்து வானவர்கள் இவர்கள் உயிரை கைப்பற்றும் பொழுது எப்படி இருக்கும். அப்ப இந்த 3 சாராரை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான். அதாவது யார் 3 சாராரு, ஒன்னு அல்லாஹ் பேர்ல இட்டு கட்டுறவன், வகி வராம வகி வந்துச்சுன்னு சொல்றவன், இது என்ன பெரிய குரான், நான் கூட குரான் மாதிரி கொண்டு வந்துருவேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறவன், சண்டைக்கு வரக்கூடிய யுத்தம் செய்து சத்தியத்தை அழிக்கிறதுக்காக உள்ளவன், அதே மாதிரி ஏற்றுக்கொண்ட விட்டு மறுக்கிறான்ல இப்படிப்பட்டவன். இந்த 3 சாராருடைய உயிரை எடுக்கிறது மற்றவர்களை எடுப்பதிலிருந்து கொஞ்சம் கடுமையாகவும் கொஞ்சம் கொடூரமான முறையிலும் அல்லாஹ் எடுப்பான் என்பதை இந்த வசனங்களில் இருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். இது 47, 25, 26, 27, 28 47வது சூறாவுல 25வது வசனம், 26வது வசனம், 27வது வசனம், 28வது வசனம் இதெல்லாம் குறிப்பிட்ட சாராருக்கு உள்ளது. இது இல்லாம மற்றவர்கள் இருக்காங்கல்ல, அது அல்லாஹ் ரெண்டா பிரிச்சிடறான். ஒன்னு இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய உயிரை எப்படி எடுப்பது, இறைவனை ஏற்றுக்கொள்ளாத மக்களுடைய உயிரை எப்படி எடுப்பது, அதான் பொதுவானது. இந்த 3 குற்றங்களுக்கு உள்ளதுதான் கொஞ்சம் அதிரடியா அல்லாஹ் எடுக்கிறான். மற்றபடி இறைவனை ஏற்றுக்கொள்ளாம ஏகத்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுடைய உயிரை எடுக்கிற விஷயத்தையும் நல்லவர்கள் உயிரை எடுக்கிற விஷயத்தையும் 16வது சூறாவுல 28ல இருந்து 32 வரைக்கும் வரிசையாக அல்லாஹ் என்ன செய்யறான், அதை தொடரா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னா, அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து லாலிமி அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டார்களே. இந்த வாசகம் கெட்டவங்களுக்கு சொல்றது. குர்ஆன்ல தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டவன்கிற வார்த்தை எதுக்கு குறிக்கி, அவனுக்கு தான் அநீதி இழைச்சுக்கிட்டான். ஒருத்தவன் திருடுறான்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு என்ன நஷ்டம்னு, தண்ணி அடிச்சா அல்லாஹ்வுக்கு அவனுக்கு கேடு, அவன் இபாதத்து செய்யாம இருந்தா யாருக்கு கேடு, அவனுக்கு கேடு. அப்ப தீமை செய்பவர்களுக்கு குர்ஆன் பயன்படுத்தக்கூடிய சொல் வழக்கு என்ன, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து லாலிமி அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்களே அவர்களுடைய உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் பொழுது ஃபஅல்கவுஸ் ஸலம மா குன்னா நஅமலு மின் சூயின், உயிரை கைப்பற்றும் வானவர்கள் வந்தவுன எல்லாரும் சகட்டு மணிக்கு ஒரு வார்த்தையை சொல்லிடுவானா. என்ன சொல்லுவான், மா குன்னா நஅமலு மின் சூயின், நாங்க ஒரு தப்புமே செய்யல, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல வச்சுதான் கைப்பற்றுவாங்க. எல்லாரும் என்ன செய்வான், இல்லையா அப்படிலாம் நம்ம அப்படியால் கிடையாது, நம்மளை பத்தியா நீங்க அப்படி நினைக்கிறீங்க, அந்த மாதிரி சொல்ற மாதிரி என்ன செய்வானா, எல்லாருமே இந்த வாசகத்தை சொல்லுவானா. அப்ப கைப்பற்றும் பொழுது என்ன சொல்லுவாங்களா, இதை சொல்லிதான், அதாவது இதுல இருந்து நமக்கு விளங்குறது, ஒருத்தன் நரகத்துக்கு போவானா அல்லது சொர்க்கத்துக்கு போவானா, இது சாவும் போது அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். எப்படி சொல்லுவாங்களா, ஃபதுகுலு அபுவாப ஜஹன்னம, நரகத்தின் வாசல் நுழைடானி, ஹாலிதீன பீஹா, அதுல என்றென்றும் நிரந்தரமாக இருப்பதற்காக வேண்டி நரகத்தினுடைய வாசல்களில் நுழை, ஃபலபிஸ மஸவல் முத்தகப்பிரீன்,
பெருமை அடித்து அகந்தை கொண்டவர்களுடைய தங்குமிடம் அதுதான் கெட்ட தங்குமிடம், அங்க போ நீ. அப்ப உயிரை கைப்பற்றும் பொழுது அவங்க கைப்பற்ற வருவாங்களா? இல்ல நம்மளை விட்டுருங்க, நான் அது மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்லுவான். உடனே என்ன செய்வாங்க வானவர்கள், நீ நரகத்துக்குள்ள போ, நிரந்தரமா உன்னை தங்க வைக்கிற நரகம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கிறது, அதுக்கு தான் நீ போவ இப்படின்னு சொல்லிதான் அநியாயக்காரர்கள் என்று சொல்வது இறை மறுப்பாளர்கள். அவங்க நிரந்தரமா இருப்பாங்க. காலிதின பீகாங்கிற வார்த்தை யாருக்கு உள்ளது? நிரந்தரமாக இருக்கிறவர்கள் என்பது இந்த பெரிய தப்பு. இஸ்லாத்துக்கு ஏற்காமல் ஏகத்துவ கொள்கை நம்பாதவர்களுக்கு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து தய்யிபீன, நல்லவர்களாக இருந்தார்களே, தூய்மையான கொள்கையை கொண்டவர்களாக, அவங்கள உயிரை கைப்பற்றும் பொழுது என்ன சொல்லுவாங்களா? வந்தோன்னு அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றுவாங்க. சலாமுன் அலைக்கும் சொல்லி தான் வருவாங்க. சலாம் கேட்டாலும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம சக்கராத்தில் இருக்கும் பொழுது சலாம் மலைக்கிட்ட சலாம் வந்துச்சுன்னு வைங்க, பாஸ் ஆகிட்டோம். என்ன பாஸ் ஆகிட்டோம்? பரீட்சையில தேறியாச்சு. ஏன்னா சலாம் அவங்க சலாம் கிடையாதுல. சலாம் சொல்லிட்டு நம்மள்ட்ட வர்றாங்களா, சும்மா வர்றாங்களா, எல்லாரும் இதை அனுபவிப்போம். அனுபவிச்சுட்டு வெளியே சொல்ல நம்ம போயிடுறோமே. நம்ம வெளியே பொழைச்சு வந்தா திருப்பி வந்தாலும் மறுபடியும் சொல்ல முடியும் மக்களுக்கு. எல்லாரும் இதை பார்த்துட்டு தான் போறான். என்ன பார்க்கணும்? ஒன்னு மலக்குகள் சலாம் சொல்றதை பார்ப்பான், இல்லைன்னா போங்கடா நரகத்துக்கு அப்படிங்கிற ஒரு சொல்ல கேட்டுட்டு தான் மௌத்தாகிறான். அப்ப நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு சொல்லுவாங்களா, யகூலுன சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உதுகுலுல் ஜன்னா, நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போங்கள், பிமா குந்தும் தாமலூன், நீங்கள் செய்த நல்லறம் செய்த காரணத்தினால் சொர்க்கத்திற்கு போங்கள். அப்ப இந்த உயிரை எடுக்கக்கூடிய நேரத்தில் நரகவாசிகளை நரகத்துக்கு போங்க என்றும், சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்கு போங்க என்றும் என்ன செய்யப்பட்ட சொல்லப்பட்டு விடும் என்பதை இந்த 16வது சூறாவுல 28, 29, 30, 31, 32வது வசனங்கள்ல நீங்கள் பார்க்கலாம். இதுல இன்னும் பல இடங்கள்ல இந்த மாதிரி இதே கருத்துப்பட குர்ஆன்ல வசனங்கள் வருகிறது.